பொக்கிஷங்கள். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இரதங்களுக்கும் முடிவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரின் பலன். அவரே அவர்களுடைய ஐசுவரியம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய வல்லமையிலும் வாக்குத்தத்தத்திலும் நம்பிக்கை வைக்கவில்லை. தங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைப்பதற்கு பதிலாக பொன்னின் மீதும் வெள்ளியின் மீதும் வைக்கிறார்கள். கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்று நம்பாமல் தங்கள் நம்பிக்கையை குதிரைகள் மேலும் இரதங்கள் மேலும் வைக்கிறார்கள். கர்த்தர் தங்களை பாதுகாக்க மாட்டார் என்றும் குதிரைகளும் இரதங்களும் தங்களை பாதுகாக்கும் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் பொன்னும் வெள்ளியும் இருப்பதையோ குதிரைகளும் இரதங்களும் இருப்பதையோ கர்த்தர் வெறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பாமல் குதிரைகளையும் இரதங்களையும் நம்பியது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்காமல் பொன்னின் மீதும் வெள்ளியின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்ததினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வந்தது.